அந்த ராமன் உங்களை காக்கட்டும். கிடைக்குமா கிடைக்காதா என்று யோசித்துக் கொண்டு இருக்கும் விஷயங்கள் கிடைத்தே தீரும். நடக்குமா நடக்காதா என்று யோசித்துக் கொண்டிருக்கும் விஷயங்கள் நடந்தே தீரும். எனக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் என்றைக்குமே முடிய மாட்டேங்கிறது, இதற்கு ஒரு முடிவு இல்லையா என்று கேட்கும் உனக்கு பதில், இதற்கான முடிவே இல்லை. ஏனென்றால் இந்த மனித பிறவிக்கு பூர்வீக ஆட்சியாளராக உள்ள நான் உன் விஷயத்தில் இன்னும் ஒரு முடிவு வரவில்லை. அதனால் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் ஏதோ ஒரு வழியில் உனக்கு இருந்து கொண்டேதான் இருக்கும். எந்த விதமான கஷ்டங்கள் வந்தாலும் அதை நான் ஏற்று நடந்து கொள்வேன் என்று உன்னுடைய மனப்பக்குவத்தை நீ மாற்றிக்கொண்டால் வாழ்க்கை என்னும் மிகப்பெரிய கடலை மிகவும் எளிதாக கடக்கலாம். காரண காரியங்கள் எல்லா விஷயத்திற்கும் உண்டு. நீ ஒருவருக்கு தட்சிணை கொடுத்தீர்கள் என்றாலும் கூட அதற்கு ஒரு கணக்கு இருக்கிறது. அந்த கணக்கு இறைவன் போட்ட கணக்கு. நீ ஒருவருக்கு உதவி செய்கிறாய் என்றால் அந்த உதவி மீண்டும் உனக்கே வந்து சேரும் ஏதாவது ஒரு நாளில். அதற்காக அந்த உதவி உனக்கு மீண்டும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக எதிர்பார்த்து நீ செய்தால் நிச்சயமாக உனக்கு கிடைக்காது. கஷ்டங்களும் உன்னை துரத்திக் கொண்டுதான் இருக்கும். நீ எளியவன், தூய்மையானவன். உன்னுடைய மனதை சஞ்சலத்தில் இருந்து வெளியே கொண்டு வருவது உன்னுடைய கடமை. மனது என்பது நேற்று பிறந்த குழந்தை மாதிரி. நீ ஆசை வார்த்தை காட்டி எந்த ஒரு விஷயத்தை உன்னுடைய மனதிற்கு காட்டினாலும் அந்த மனது இப்பொழுதே எனக்கு வேண்டும் என்று அடம் பிடிக்க தொடங்கும். ஆனால் உன்னுடைய மூளையோ எல்லாவற்றையும் கற்று தேர்ந்தவன். அவனுக்கு எது நல்லது எது கெட்டது என்றெல்லாம் தெளிவாக தெரியும். ஒரு செயல் செய்வதன் மூலம் நீ கஷ்டத்தை தான் அனுபவிப்பாயா, அல்லது கஷ்டம் உடலளவில் மட்டும்தான் வரும், மனதளவில் இருக்காதா? அல்லது மனதளவில் கஷ்டம் இருக்கும், உடலளவில் கஷ்டம் இருக்காதா? இவை எல்லாவற்றையும் கணக்கு போட்டு பார்ப்பவன் தான் உன்னுடைய மூளை. அதற்காக மூளை சொல்வதை மட்டுமே கேட்டு போகவும் கூடாது, மனது சொல்வதை மட்டுமே கேட்டு போகவும் கூடாது. அந்தந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு நீ சில விஷயங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். சில விஷயங்களில் குழந்தை போல் இருக்க வேண்டும், சில விஷயங்களில் பெரியவனை போல இருக்க வேண்டும். இந்த விஷயத்தை உண்மையிலேயே உன்னால் பிரித்து பார்க்கப்பட்டு அதற்கு ஏற்றவாறு உன்னால் நடந்து கொள்ள முடிகிறது என்றால் உன்னுடைய மனம் தூய்மையானதாகவும் நேர்வழியில் இருக்கிறதும் என்றும் அர்த்தம். இதை உன்னால் பிரித்து பார்க்க முடியவில்லை என்றால் நிச்சயமாக நீ குழப்பமான மனநிலையிலும் உன்னுடைய மனம் ஏதோ ஒரு சஞ்சலத்திற்கு அடிமையாகிக் கொண்டிருக்கிறது என்றும் அர்த்தம். ஓரளவுக்கு இந்த விஷயத்தை கணித்தவர்கள் நீங்கள் நேர்வழியில் சென்று கொண்டிருக்கிறீர்கள். இருந்தாலும் உங்களுக்கு சஞ்சலம் உங்கள் மனதை மாயையின் வலையில் ஆழ்த்தத் தொடங்குகிறது. கவனமாக இருங்கள் என்று அர்த்தம். உங்களுடைய மனநிலைமை இந்த பதிவை, இந்த விஷயத்தை கேட்கும் பொழுது
எப்படி இருந்தது என்று கீழிருக்கும் பதிவில் பதிவு செய்யவும். அதன் மூலமாகவே அடுத்த பதிவு உங்களுடைய மனநிலைக்கு ஏற்றவாறு என்னால் கொடுக்க முடியும். துன்பங்கள் இருக்கத்தான் செய்யும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் துன்பங்கள் உனக்கு அடுக்கடுக்காக கொடுக்கத்தான் செய்வார்கள். அவர்களை எல்லாம் தாண்டி வருவதுதான் இந்த மனித பிறவியின் ஒரு பெரிய கடமை. கஷ்டங்கள் நிறைந்த வாழ்க்கை யாருக்காக இருந்தாலும் இருக்கத்தான் செய்கிறது. இந்த கஷ்டத்தை எல்லாம் பார்த்து சோர்ந்து உட்கார்ந்து விட்டால் மீண்டும் முன்னால் எழுந்திருக்க முடியாத அளவிற்கு சென்றுவிடும். உன்னுடைய மனதை தூய்மைப்படுத்துவதற்கான ஒரு மிக எளிய வழிகளை நான் உனக்கு கூறுகிறேன். காலையிலோ அல்லது அதிகாலையிலோ எழுந்திருத்தால் உன்னுடைய தொலைபேசியை பார்ப்பதை நிறுத்திவிட்டு ஒரு 5 நிமிடமோ 10 நிமிடமோ வெளியில் சென்று வானத்தை பார். ஒருவேளை நீ மிகவும் தாமதமாக எழுந்திருத்து விட்டால் அதில் எந்த பயனும் இல்லை. அதிகாலையிலேயோ அல்லது வெகு காலையிலேயோ நீ எழுந்திருத்து விட்டால் வெளியில் சென்று வானத்தை பார். அங்கு இருக்கக்கூடிய காக்காக்களும் குருவிகளும் கூடு கட்டி பறப்பதை வேடிக்கை பார். முடித்துவிட்டு சூரிய பகவானின் ஆசீர்வாதத்திற்காக காத்திரு. சூரிய பகவானின் வரவேற்புரை முடிந்த பிறகு அந்த இயற்கையில் கலந்திருக்கக்கூடிய அந்த காற்றை சுவாசிக்க தொடங்கு. பிறகு அந்த நாளில் உனக்கான வேலைகள் என்னவென்று ஒரு பட்டியலிடு. உன்னுடைய மனதும் உன்னுடைய மூளையும் உன்னுடைய ஆத்மாவின் சொல்லின்படிதான் நடந்து கொள்ள வேண்டுமே தவிர உன்னுடைய மனதும் மூளையும் சொல்கிற வேலையை உன்னுடைய ஆத்மா செய்யக்கூடாது. இதுதான் நான் முதலேயே கூறினேன், இந்த விஷயங்களை உன்னால் பிரித்து பார்க்க முடிகிறதா என்று. இந்த கையையும் கால்களையும் கட்டுப்படுத்துவது மூளை என்பதை போல இந்த மனதையும் மூளையையும் கட்டுப்படுத்த வேண்டியது ஆத்மாவின் சக்தி. அந்த ஆன்ம உணர்வானது உனக்கு இருக்கிறதா என்பதை மேலும் மேலும் தெளிவுபடுத்திக் கொண்டே இரு. ஆன்ம உணர்வு, ஆன்மாவிற்கான உணர்வு, ஆன்மாவிற்கான பிராண சக்தி உன்னுடைய உடம்பிலும் ஆத்மாவிலும் இல்லை என்றால் அந்த பிராண சக்தியை பெருகிக் கொள்ளக்கூடிய மிக கட்டாயமான இடத்தில் நீ இருக்கிறாய் என்று அர்த்தம். இந்த பிராண சக்தியை நீ பெருக்குவதற்கு அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டும். நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நீ செய்தால் நிச்சயமாக பிராண சக்தி உன்னுடைய ஆத்மாவில் பெருக்கெடுக்க தொடங்கும். இதன் மூலமாக கடவுளின் குரலை நீ கேட்கலாம். கடவுளின் உபதேசங்களையும் நீ கேட்கலாம். கடவுளை மிக எளிய முறையில் நீ அடையலாம். உன்னை சுற்றி எத்தனை பேர் உனக்கு கெடுதல் நினைத்தாலும் அத்தனை கெடுதலில் இருந்தும் நீ வெளியில் வந்து அவர்களையும் மன்னிக்கும் குணத்தை படைத்த கூட்டத்தில் ஒருவனாக இருப்பாய். தனித்துவமானவனாக இருப்பாய். காலங்கள் மாறும், காட்சிகள் மாறும். இந்த பதிவை உன்னுடைய வாழ்க்கையின் முறையில் சேர்த்து கொண்டால், இது ஒரு முறை கேட்டும் புரியவில்லை என்றால் மீண்டும் ஒரு 2 முறையோ அல்லது 3 முறையோ கேட்க தொடங்குங்கள். நிச்சயமாக உங்களுடைய மனது நேற்று பிறந்த குழந்தையின் மனதை போல் பளிச்சென்று மாறும். ஒரு 150 வருடம் வாழ்ந்த மகானின் மூளையை போலும் மாறும். இதனால் உங்களுடைய வாழ்க்கை மேன்மையடைய தொடங்கும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை உற்று நோக்க வைப்பதற்கான பதிவு இது.
என் பரிபூரண அன்பும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ. இப்படிக்கு உன் சாயப்பா. அல்லாஹ்.